வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மை விட்டு யாராவது போய் விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விடத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உதிர்ந்து போகிறவங்க வேண்டாம் என்று போகிறவங்க, விருப்பமாக போகிறவங்க, பிரிஞ்சு போகிறவங்க, மறந்துட்டு போகிறவங்க, தள்ளி போகிறவங்க, தவிர்த்துட்டு போகிறவங்க, துண்டிச்சிட்டு போகிறவங்க, இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போகிறவங்களே நம்மால் பிடிச்சி வைக்கவே முடியாது. போகிறவங்க எப்படி வேணும் என்றாலும் போகட்டும். இப்படியான நேரங்களில் நாம் ஒரு இடத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். எதில் தெரியுமா? யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாமே இருக்கிறோம் என்பதில்தான். சகோதர சகோதரிகளே, அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிய வரும். நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நினைப்பதில்லை. உன்னுடன் புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பும் அப்படிதான். தேடி போய் பேசுவது தவறில்லை. தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு. தேவைக்கு மட்டும் உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் ரத்தம் குடித்துவிட்டு போகும் கொசுவே மேல். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது. சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படிதான் என நினைத்து கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது. விலகி போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே. புரிந்து கொள்ளாதே. மனிதர்கள் பிரிந்து போவதே மேல். உணர்வுகளை புரிந்து கொள்ளாதே. சிலரிடம் எவ்வளவு அன்பு கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது. புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்திடுங்கள். அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ள செய்யும். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பம்படியே நடக்கட்டும் என மௌனமாக நகர்ந்து செல்வதே சரி. புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்றது. அறிவு தூரம் மிதக்கலாம், துளை தூரம் கடக்க முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.